வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபீஸ் Wonderland. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மணத்தக்காளி கீரை சட்னி. ரொம்பவே ஹெல்த்தியான சட்னிங்க. இது நம்ம வயிற்றில் இருக்க குடல் புண்ணு, வாய் புண்ணு எல்லாத்தையுமே ஆற்றிடும். அதனால இது கண்டிப்பாக வீட்டில் வாரத்தில் ஒரு நாள் நம்ம எடுத்துக்கிட்டால் ரொம்பவே நம்ம உடம்புக்கு நல்லது. இந்த தருணத்தில் சப்ஸ்கிரைபர் ஆகிய உங்களுக்கும் ஃப்யூச்சர் சப்ஸ்கிரைபர்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவித்து கொண்டு இப்போ மணத்தக்காளி கீரை சட்னி எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். செய்ய தேவையான பொருட்கள்: மிளகு தக்காளி கீரை 1 கப் எடுத்திருக்கேன். ஒரு 10லேருந்து 12 சின்ன வெங்காயம் தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 5 பல் பூண்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், 2 வரமிளகா, ஒரு 4 பீஸ் தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சோண்டு புளி, தேவையான அளவு உப்பு. இப்போ பேனை ஹீட் பண்ணியிருக்கேன். இதில் தேவையான அளவு ஆயில் கொஞ்சம் விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு 2 ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வறுபடட்டும். இப்போ உளுந்து கடலைப்பருப்பும் நல்லா பொரிஞ்சு வரும்போது 2 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது ஒரு 5 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். பூண்டு நல்லா கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இப்போது வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். இதுவும் நல்லா வதங்க விட்டுருவோம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். மணத்தக்காளி கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. வயிற்றில் இருக்க புண்ணு, வாய் புண்ணெல்லாம் ஆற்றிடும். அதனால அப்பப்போ நம்ம கீரை பொரியலாக செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. இப்படி சட்னியாக செஞ்சு கொடுத்திங்கன்னா அவங்க நம்ம கொத்தமல்லி சட்னி நினச்சிட்டு சாப்பிட்ருவாங்க. கீரை சாப்பிடாத குழந்தைங்களாம் இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்தோன்னா ரொம்பவே நல்லதுங்க உடம்புக்கு. எப்பப்போ கீரை கிடைக்குதோ அதே அப்பப்போ இந்த மாதிரி ஒரு சட்னி செஞ்சு சாப்பிட்டோன்னா டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. வெங்காயம் நல்லா வதங்கி நல்லா தனித்தனியாக வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் கோகோனட்டும் புளியும் ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காயும் நல்லா கொஞ்சம் லைட்டாக வதங்கினா போதும், ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ கீரை ஆட் பண்ணிக்கிறேன். கீரை கொஞ்சம் நல்லா வதங்கட்டுங்க. பாருங்கள், நல்லா சுருண்டு வந்துடுச்சு.
நல்லா வதங்கிடுச்சு. ரொம்ப நேரம்லாம் ஆகல, டக்குன்னு சீக்கிரமாகவே வதங்கிடும் கீரை. இப்போ வந்து நான் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம இதை ஒரு 2 நிமிஷம் பரட்டி விட்டுட்டு அரைச்சிக்கலாம். பாருங்கள், கீரை கம்மியாக இருக்குது. உங்களுக்கு க்ரீன் கலர் வராதுன்னெலாம் நினைக்காதீங்க. கீரை பாருங்கள் கம்மியாக தான் இருக்குது, ஆனால் நல்லா க்ரீன் கலர் வந்துடும். இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ வதக்கி வச்சதெல்லாம் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நமக்கு மணத்தக்காளி கீரை சட்னி சர்வ் பண்ண ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான மணத்தக்காளி கீரை சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு நல்ல ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுபீஸ் ஒண்டர்லேண்ட். தேங்க்யூ.